श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। ओम श्री हनुम भीम मध्वांतर्गत रामकृष्ण वेदव्यासात्मक लक्ष्मी हयग्रीवाय நமः. சஜ்ஜனர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசன் பிராணேஷின் நமஸ்காரங்கள். ஸோ இன்னைக்கு இந்த டிஸ்கோர்ஸ்ல நாம என்ன பார்க்க போறோம்னா, பல பேரோட கருத்து எப்படி இருக்குன்னா, ராமாயணம் வால்மீகியால் இயற்றப்பட்டது, அவர் ஒரு வேடுவர். மகாபாரதம் வியாசரால் இயற்றப்பட்டது, அவர் ஒரு மீனவர். இப்படி பல பேர் அறிஞர்கள் கூட கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா, நிஜமான வரலாறு என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸோ ராமாயணம் மகாபாரதம் ரெண்டும் பாரத தேசத்தோட இரு கண்கள் மாதிரி. இரண்டும் மிக சிறப்பு வாய்ந்த இதிகாசங்கள், பெரும் தர்மங்களை கூறுபவை. தர்ம அதர்மங்கள், மாரல், அதை நமக்கு எடுத்து சொல்றது. வாழ்க்கை முறை, இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது என்பதை எடுத்து சொல்கிறது. பகவான் மேல் நாம் எப்படி பக்தி கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு எடுத்து காட்டுகின்ற இதிகாசங்களாக இவைகள் இருக்கின்றன. சில பேருக்கு அனாதியான வேதங்கள் சொல்ற வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது மேல ஒரு வெறுப்பு இருக்க செய்யறது. அதை நாம எல்லா இடத்துலயும் பார்க்கிறோம். அவ ஏத்துக்கிறாளோ இல்லையோ, வேதங்கள் அனாதி, அவை சொல்பவைகள் உண்மை. துவேஷம் ஏன் ஏற்படுறதுன்னா, அதை சரியா புரிஞ்சிக்காததால துவேஷம்ங்கிறது ஏற்படுறது. இருந்தாலும் கூட இந்த வர்ணாசிரம தர்மம் போன்றவற்றை பிடிக்காதவர்கள் ராமாயணம் மகாபாரதம் ஆகிய இதிகாசங்கள் பிராமணர்களால் இந்த சமுதாயத்தின் மேல் திணிக்கப்பட்டது, அவர்கள் ஆதிக்கம் செலுத்துவதற்காக இந்த சமுதாயத்தின் மேல் திணிக்கப்பட்டது அப்படின்னு பல பேர் கருத்து தெரிவிக்கிறார். இதற்கு ஈடு கொடுக்கணும், இதற்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணுங்கிறதுக்காக சில அறிஞர்களே, அப்படியாப்பா பிராமணர்கள் இயற்றினதுதானா எல்லாம்? அப்படி பார்த்தா ராமாயணத்தை இயற்றியவர் வால்மீகி, அவர் என்ன பிராமணரா? அவர் ஒரு வேடுவர் இல்லையா? மகாபாரதத்தை இயற்றியவர் வேதவியாசர், அவர் என்ன பிராமணரா? அவர் ஒரு மீனவ ராஜாவோட மகளுக்கு பிறந்த மீனவர் இல்லையா? இப்படியெல்லாம் சொல்லி இதை ஈடுகட்ட பார்க்கிறார்கள். அதாவது இது போன்ற மகத்தான இந்து சாஸ்திரங்களை பிராமணர்கள் கொடுக்கவில்லை, வேணும்னா வெரிஃபை பண்ணிக்கோங்க, நீங்க எப்படி பிராமணர்கள் மேல பழி சொல்லுவீங்கிற மாதிரி கொண்டு போவதற்கு பல அறிஞர்கள் முயற்சி செய்கிறார்கள். இதை நான் பல உபன்யாசங்கள்ல கேட்டிருக்கேன். பாமர மக்களும் சொல்றது உண்டு, படித்தவர்களும் சொல்வது உண்டு. ஆனா இந்த இரண்டு இதிகாசங்களும் இந்து மதத்தின் ஆணிவேர் என்று நாம் சொல்லலாம். இதுதான் ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன். இத ஒரு வேடுவனும் மீனவனும் எழுதியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா நிஜமா? நமக்கு வேடர்கள் மேலேயோ மீனவர்கள் மேலேயோ நமக்கு எந்த துவேஷமும் கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்கார். அதனால நமக்கு பர்டிகுலரா யாரையும் பார்த்து எந்த துவேஷமும் கிடையாது. ஆனால் வரலாறு இப்படி இல்லை. நாம ஏதோ ஒண்ணு ப்ரூவ் பண்றதுக்காக, யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக வரலாறெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி சொல்லுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. வரலாறு வரலாறு தான். அது என்ன நடந்ததோ அதை அப்படியே தான் நம்ம சொல்லணும். யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் இந்த அறிஞர்கள் போய் சொல்லிட்டு இருக்கா? அதாவது வேடுவர் ராமாயணத்தை எழுதினார், மீனவர் மகாபாரதத்தை எழுதினார்லாம் ஏன் சொல்லணும்? யாரை திருப்திப்படுத்துவதற்காக? இப்போ ராமாயணத்தை மகாபாரதத்தை குறை சொல்றவாலாம் நிஜமா துவேஷத்தாலதான் குறை சொல்றாளான்னு கூட தெரியாது. ஏன்னா அவளுக்கு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்ஸ் இருக்கு. அப்படி குறை சொன்னா பல வகையில பணம் வர்றது. அதனால ஏதோ அவளோட வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட்ஸுக்காக சில பேர் இந்த மாதிரி எல்லாம் ராமாயணம் மகாபாரதத்தெல்லாம் துவேஷம் பண்ணிட்டு அதுல வர்ற சம்பவங்கள் எல்லாம் அறிவியல் ரீதியா இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றது. பிராமணர்கள் அவர்களோட திணிப்பு இது சொசைட்டி மேலன்னு சொல்றது. இதெல்லாம் பல காலமா இருந்து வர்றதுதான்.
இது வந்து இன்னைக்கு புதுசு இல்ல, ஏதோ பெரியார் காலத்துக்கு அப்புறம் வந்ததுன்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். சாருவாக்கா அப்படின்னு ஒரு பிலாசபி. அது வந்து தேவகுரு ப்ரஹஸ்பதாச்சாரியாரே கொடுத்தது. அவங்க அதான் ரியல் மெட்டீரியலிஸ்ட்ஸ், ஏத்திஸ்ட்ஸ். அவங்களோட சித்தாந்தம், அவங்களுடைய அந்த கொள்கைகளை தான் பெரியார் கடைபிடிச்சிருந்தார். அதற்கு பின்னாடி வந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் அதைத்தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இது எதுவுமே புது கண்டுபிடிப்பு இல்ல. காலங்காலமா அனாதி காலத்துல இருந்து இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது இருந்துன்னு தான் வர்றது. அப்படி இருக்கும் பொழுது யாரை திருப்திப்படுத்துவதற்காக நாம் இது போலெல்லாம் வரலாற்றை வந்து மாற்றி மாற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம்? பக்தர்கள் என்றைக்கும் பக்தர்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் சரி, காலங்காலமா வந்து ராமனையும் கிருஷ்ணனையும் குறை சொல்லிட்டே வராங்க. ஆனா ராமன் கிருஷ்ணன் கோவில்களுக்கு போய் பாருங்கள், எவ்வளவு கூட்டம் வருகிறது என்று. பக்தி இல்லாமையா அத்தனை பேரும் அங்க வரா? அவளுக்கு சாஸ்திர ஞானம் இருக்கோ இல்லையோ, ஆனா பேசிக்கா ராமன் மேலையும் கிருஷ்ணன் மேலையும் ஒரு பக்தி உண்டு இல்லையா? அந்த பக்தியை இவாளால அஃபெக்ட் பண்ண முடியல. பக்தர்கள் என்றைக்கும் பக்தர்களாகத்தான் இருக்கிறார்கள். பக்தி வளர்ந்து கொண்டே போகிறதுங்கிறது நம்ம இந்த காலகட்டத்துல பார்க்கிறோம். துவேஷிகள் என்றும் துவேஷிகளாகத்தான் இருப்பார்கள். ஏன்னா அவர்கள் துவேஷம் செய்வதே ஏதோ ஒரு அரசியல் நோக்கத்தோடவோ அல்லது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடவோ இருக்கலாம். அது எந்த காரணத்துக்காக பண்றாளோ, ஆனா அவ துவேஷிகள் தான். இப்போ ராமாயணத்தை வந்து ஒரு வேடுவன் கொடுத்தார், மகாபாரதத்தை மீனவன் கொடுத்தாருன்னு சொன்ன மாத்திரத்துல உடனே இந்த துவேஷிகள்லாம் வந்து, அப்படியாப்பா, நான் இவ்வளவு நாள் பிராமணர்கள் கொடுத்தாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்க இப்படி சொல்லிட்டேலே, சரி சரி, நான் இனிமே ராம பக்தன் ஆயிடுறேன், கிருஷ்ண பக்தன் ஆயிடுறேன்னு ராமன் கிருஷ்ணன் கோயில்களுக்கு போய் விழுந்துட போறாளா? இல்ல ராமாயண மகாபாரதத்தை படிக்க போறாளா? இல்ல, துவேஷம் பண்றதோ என்னைக்கும் துவேஷம் பண்ணிட்டு தான் இருக்க போறா. பக்தர்கள் தான், துவேஷிகள் தான். ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில ராமாயண மகாபாரதத்தை ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு 2 பேர் சொல்றதையும் கேட்டுட்டு சந்தேகத்தோட சில பேர் இருக்கா. அவளுக்கு அந்த ராமாயண மகாபாரதத்துல உள்ள விஷயங்களை கன்வின்சிங்கா நாம வந்து எடுத்து சொல்லி ஜஸ்டிஃபை பண்ண முடியும். அவர்களுடைய சந்தேகத்தை தெளிய வைக்க முடியும். அவ்வளவுதான். மற்றபடி வரலாற்றை இதற்காக மாற்றி பேச வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என்பதுதான் அடியனுடைய தாழ்மையான கருத்து. இப்போ ராமாயணத்தை பத்தி மகாபாரதத்தை பத்தி பார்த்தோம்னா, வால்மீகி ராமாயணம் வருவதற்கு முன்பே மூல ராமாயணம் என்று இருந்தது. இது வந்து சாக்ஷாத் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே சதுர்முக பிரம்மாவிற்கு அளித்தது. இது வந்து 100 கோடி ஸ்லோகங்கள்ல இருக்கு. நம்ம உலகத்துல இல்ல, இது வந்து தேவலோகத்துலதான் இருக்கு. ஆனா பிரம்மா மற்ற ருஜுகணஸ்தர்கள் தேவதைகளுக்கெல்லாம் வந்து இது அக்சசிபிளா இருக்கு. 100 கோடி ஸ்லோகங்களால ஆன மூல ராமாயணம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது மத்ஸ்ய புராணம் மூலமா நமக்கு தெரிய வர்றது. அதுல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுல இந்த 100 கோடி ஸ்லோகங்களால ஆன ராமாயணத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால வால்மீகி ராமாயணம் வருவதற்கு முன்பே ராமாயணம் என்பது இருந்தது அப்படிங்கிறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதற்கு பின்னாடிதான் வால்மீகி வந்து பிரம்மா தர்சனம் பெற்று அவர் மகரிஷிகளாக ஆகி வால்மீகி ராமாயணத்தை கொடுத்தார். முதல்ல அவர் வேடுவரா ராமாயணத்தை எழுதல. இது முதல்ல அவர் வேடுவரே இல்லை. அப்படியே வேடுவர்னு எடுத்திருந்தாலும் அவர் வேடுவரா இந்த ராமாயணத்தை எழுதல. ஒரு வேடனை சபிச்சுட்டு வந்து எழுதினார். ஆக்சுவலா மகரிஷியா வந்து எழுதினார். இது அவருடைய ஞானம். அதை வந்து அந்த ஞானத்தை நம்ம வந்து பார்க்கணும். அதே போல வால்மீகி வந்து மந்திர திருஷ்டராகவும் அறியப்படுகிறார். அவர் வந்து ரிக்வேதத்துல சில ரிக்குகள் எல்லாம் வந்து அவர் மந்திர திருஷ்டராக இருந்து கிரகித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி அவர் இயற்றினார்னு இல்லை, வேதங்கள் இயற்றப்பட்டதல்ல, அனாதி. ஆனால் ரிஷிகள் அவற்றை கிரகித்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவ்வகையில் வால்மீகி மகரிஷியினுடைய பங்கும் இருந்திருக்கிறது என்பது நமக்கு சில ஆதாரங்களின் மூலம் தெரிய வருகிறது. இது மட்டும் இல்லாம வால்மீகி ராமாயணத்திலேயே உத்தரகாண்டத்துல போய் பார்த்தோம்னா, வால்மீகியே ஸ்ரீராமர் கிட்ட பேசும் பொழுது, தன்னை அறிமுகப்படுத்திக்கும் பொழுது, பிரச்சேதசோ அகம் தசம புத்ரோ ராகவநந்தனா அப்படின்னு சொல்றார். அதாவது நான் பிரச்சேதஷ் என்பவரின் 10வது மகன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரச்சேதஷா அப்படிங்கிறவர் வந்து வருணன் அப்படின்னு சில பேர் வந்து ஒப்பீனியன் வச்சுட்டு இருக்கா. சில புத்தகங்கள்ல வந்து வருணன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எப்படி பார்த்தாலும் அவர் வந்து ஒரு பிராமணருக்கு பிறந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது மட்டும் இல்லாம அவர் சொல்றார், நான் வந்து பிரச்சேதசினுடைய 10வது மகன். நான் இதுவரை என் வாழ்க்கையில் பொய் உரைத்ததே கிடையாது. அதனால் நான் சொல்கிறேன், லவகுஷர்கள் இருவரும்
தங்கள் புதல்வர்களே அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி வால்மீகி ராமாயணத்திலேயே உத்தரகாண்டத்துல ஒரு ஸ்லோகம் அமைஞ்சிருக்கிறது நாம வந்து பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாம அத்தியாத்ம ராமாயணம், அதாவது சிவபெருமான் பார்வதிக்கு உபதேசம் பண்ண அத்தியாத்ம ராமாயணத்துல அவர் வால்மீகி வந்து அவரே சொல்றார், அவரே அவருடைய வரலாறை சொல்றார். அப்பொழுது நான் ஒரு பிராமணனுக்கு மகனாக பிறந்தேன், பிராமணனாக பிறந்தேன் அப்படின்னு சொல்றார். ஆனால் விதிவசத்தால் நான் ஒரு வேடுவ பெண்ணை மணந்து பிள்ளைகளை பெற்றேன். அப்போ நான் வந்து அந்த வழியா வர்ற வழிபோக்கர்கள் கிட்ட எல்லாம் திருடி அதன் மூலமாக வரக்கூடிய திரவியங்களை வைத்து என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருந்தேன். அப்படி பண்ணும் பொழுது ஒரு தடவை சப்த ரிஷிகள் அந்த வழியா வரும் பொழுது அவர்களை நான் பின்தொடர்ந்துட்டே போனேன். அவகிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து திருடணுங்கிற எண்ணத்தோட. அவ வந்து என்ன வேணும் என்னன்னு கேட்டுட்டு நான் சரி நீ உன்னுடைய எண்ணம் ஈடேறட்டுமானா அதற்கு முன்னாடி ஒரு காரியம் செய், உன்னுடைய குடும்பத்துக்கிட்ட போய் இந்த திருடர காரியத்தினால வரக்கூடிய பாவங்கள்ல அவளும் பங்கேற்றுப்பாளான்னு கேட்டுட்டு வா அப்படிங்கிறார் சப்தரிஷிகள். அதனால வால்மீகி, அப்போ அவர் பேர் வால்மீகி இல்ல, ரத்னாகரன் சொல்றார். அவர் வந்து தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட போய் கேட்டா, மனைவி ஆகட்டும் பிள்ளைகளாகட்டும், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நீங்க திருடி கொண்டு வந்து காப்பாத்துறேன், வேற வழியில திரவியம் சம்பாதிச்சுட்டு வந்தா அதை வச்சு நாங்க பிழைக்க போறோம், நாங்க ஏன் பாவத்துல பங்கெடுத்துக்கிறோம், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறார். அப்போ தான் செய்கிற பாவம் தனக்கு மட்டுமே வந்து சேருகிறது, யாரும் எல்லாரும் அதை அனுபவிக்கிறா, திருட்டு பொருட்கள் எல்லாம் அனுபவிக்கிறாளே தவிர அந்த பாவத்துல பங்கேற்றுக்க கூட தயாரா இல்ல அவளாம் அப்படின்னு சொல்லி திரும்ப சப்தரிஷிகள் கிட்ட அவர் வரார். அப்போ அவெல்லாம் ராமநாமத்தை உபதேசம் பண்றார். ராமான்னு சொல்ல கூட வரல அவருக்கு. அப்போ வந்து மரா 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 மரான்னு சொல்லி அது அப்படியே ராமா ராமான்னு ஆச்சு. அவர் வந்து தபஸ் பண்ணிட்டே இருக்கார். சப்த ரிஷிகள் வந்து நாங்க மீண்டும் இங்க வரும் வரை நீ இந்த தபஸை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அவ திரும்பி வரும் பொழுது இவரை சுத்தி புற்று, எறும்பு புற்று எழுந்திருக்கிறது. அதற்கு வந்து வால்மீகம்னு பெயர். அவெல்லாம் வரும் பொழுது அந்த புற்றை உடைத்து கொண்டு இவர் வெளியே வருகிறார். அதனால இவருக்கு வால்மீகின்னு பெயர் வந்தது. மற்றபடி ராமனுடைய அருளால் தான் ஒரு மகரிஷி ஆகியதாக அவரே குறிப்பிடுகிறார். அத்தியாத்ம ராமாயணத்துல குறிப்பிடுகிறார். அங்க தெல்ல தெளிவா நான் ஒரு பிராமணனாக பிறந்தேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். இப்படி இருக்கிறச்சே எதற்காக அவர் வந்து ஒரு ஏதோ சாதாரணமா அப்படி ராமாயணம் வந்து ஏதோ குப்பையில இருந்து கிடைச்ச மாதிரி ராமாயணத்தை எழுதினது யாருப்பா, ஒரு வேடுவன் அப்படின்னு சொன்னா அது சரியில்லை. யார் எழுதினாங்கிறது முக்கியம் இல்லை. ஆனா ராமாயணத்தோட வேல்யூ அதை வந்து நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை வந்து இப்படி கேஷுவலா விமர்சனம் பண்றது வந்து சரியில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. பிராமண துவேஷம் இருக்கு, வர்ணாசிரம துவேஷம் இருக்குன்னா அதை வேற வகையா நம்ம டீல் பண்ணணும், வேற வகையா அதை வந்து துவேஷம் இருக்கிறவாளுக்கு கன்வின்ஸ் பண்ணணுமே தவிர அதற்காக ராமாயணத்தை வந்து ஒரு வேடன் எழுதினார்ப்பா அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டு போறது வந்து சரியில்லை. ஏன்னா அது மிகப்பெரிய இதிகாசம், பல தர்மங்களை நமக்கு எடுத்து சொல்லுவது. ராமனின் மூலமாக ராம எப்படி சொந்த பந்தங்களிடம் பழக வேண்டும், எப்படி ஒவ்வொருத்தரையும் ட்ரீட் பண்ணணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கறது, ராம பக்தியை சொல்லி கொடுக்கறது. அதனால அந்த ராமாயணத்தோட இம்பார்ட்டன்ஸையும், வால்மீகிங்கிறவர் ஒரு மகரிஷி, ஏதோ ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ஏதோ ஒரு அப்படி போற போக்குல மான வேட்டையாடிட்டு போற ஒரு ஹண்டர் இல்ல, அவர் ஒரு மகரிஷி அப்படிங்கிறத வந்து நாம உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனையும் சொல்லிட்டு இருக்கேன். இதே மாதிரிதான் மகாபாரதத்தையும் ஒரு மீனவன் எழுதினது அப்படின்னு கேஷுவலா சொல்லிட்டு போயிடுறாங்க. பல இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வியாசர் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒவ்வொரு துவாபர யுகத்திலையும் ஒவ்வொரு வியாசர் வரார். அதுல வந்து பர்டிகுலரா மூன்றாவது இந்த மன்வந்தரத்துல இருக்கிற சதுர்யுகங்கள்ல 3வது, 7வது, 16வது, 25வது சதுர்யுகங்கள் மற்றும் இப்ப நடக்கிற 28வது சதுர்யுகம், இந்த சதுர்யுகங்கள் எல்லாம் உள்ள துவாபர யுகத்துல ஸ்ரீ மகாவிஷ்ணுவே வேதவியாச தேவராக அவதரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால மகாவிஷ்ணு மகாபாரதத்தை கொடுத்தவர் யாரோ மீனவர் அல்ல, மகாவிஷ்ணு, அந்த இறைவனே வந்து கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ வியாச அவதாரத்தோட பின்னணி என்ன, அவர் எதற்காக மகாவிஷ்ணு அவதாரம் பண்ணார் அப்படின்னு நாம பார்த்தோம். அதாவது இந்த 28வது துவாபர யுகத்துல கிருஷ்ண துவைபாயன வியாசர். ஆக்சுவலா மகாபாரதம் நடந்த மாதிரி வேதவியாச தேவர் எழுதல. ஏன்னா திருதராஷ்டிரன்
பிறக்கும் பொழுதே வேதவியாசருக்கு சுமார் 600 வயது அப்படிங்கிறது வந்து சாஸ்திர புராணங்கள்ல இருக்கு. அதனால வேதவியாசர் எப்படி எழுதினாரோ அப்படிதான் மகாபாரதம் நடந்தது. மகாபாரதம் நடந்த மாதிரி வேதவியாசர் எழுதல. அதை வந்து முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். வேதவியாச தேவர் சாட்சாத் இறைவன், மகா ஞானி, ஆம்னிசியன்ட் இல்லையா, சர்வஜன். பகவான் வந்து சர்வஜன். அதை வந்து நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு சந்தர்ப்பத்துல என்ன ஆகுது, துர்வாச மகரிஷி வந்து மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணிட்டு மகாலட்சுமியோட நிர்மால்ய மாலையை எடுத்துட்டு அதை பிரசாதமா இந்திரனுக்கு கொடுக்கும் பொழுது, இந்திரன் வந்து அதை தன்னுடைய வாகனமான ஐராவதம் யானை மேல வைத்து விட்டு அக்காடான்னு உட்காந்து விடுவான். அப்போ அந்த யானை வந்து அந்த நிர்மால்ய மாலையை கீழே போட்டு மிதிச்சுடுறது. அப்போ துர்வாசருக்கு கோபம் வந்துடுறது. நான் வந்து மகாலட்சுமியோட நிர்மால்ய மாலையை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், அதோட மதிப்பு தெரியாம இப்படி அதை ட்ரீட் பண்றியே அப்படின்னு, உன்னுடைய சகல ஐஸ்வர்யங்களும் உன்னை விட்டு போகட்டும் அப்படின்னு சபிச்சு விடுறாரு. அப்போ அந்த ஐஸ்வர்யங்கள்லாம் போயிடுறது. மகாலட்சுமியும் மறைஞ்சிடுறான். மகாலட்சுமி மறைஞ்சிடுறான்னா இந்திரனுடைய ஆளுமைக்கு கீழ் இருக்கின்ற பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் போன்ற லோகங்கள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். மொத்தமா மகாலட்சுமி காணாம போயிட்டான்னு எடுத்துக்க கூடாது. அவ எப்பவும் பகவானோடவே இருக்கா. பகவானோட எல்லா ரூபத்திலையும் பகவானோட சேர்ந்தே இருக்கா. பகவானோட ஹிருதயத்திலேயே இருக்கா. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். இந்திரனுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் போய்விட்டது. தைத்தியர்கள், அசுரர்கள் அந்த சமயம் பார்த்து இந்திரனோட போராடி அவரோட சீட்டை பிடிச்சு விடுறான். அப்போ இந்த ஐஸ்வர்யங்களை எப்படி திரும்ப பெறுவது அப்படின்னு ஆலோசனை பண்றச்ச சமுத்திர மதனம் செய்யணும்னு வர்றது. அப்போ வந்து திருப்பார்கடலுக்கு போய் அதை கடையிறாங்க. அங்க வந்து மந்தார மலையை மத்த வச்சுட்டு வாசுக்கிங்கிற பாம்பை வந்து கயிறா வச்சுட்டு தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கடைஞ்சா. அதுல இருந்து முதல்ல கடைசியில லக்ஷ்மி வந்தா. லக்ஷ்மிக்கு பிறகு தன்வந்திரி பகவான் வந்தார். இதெல்லாம் நாம பார்த்தோம். அந்த சமுத்திர மதனத்தின் போது முதல்ல வெளியே வந்தது காலக்கூட்ட விஷம். அது வந்து கலி ஸ்வரூபம். கலியும் கலியினுடைய மனைவி இவர்கள் தான் முதலில் வெளியே வருகிறார்கள். அப்போ அந்த காலக்கூட்ட விஷத்தினால இந்த பிரபஞ்சம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வாயு தேவர், அதாவது முக்கிய பிராண வாயு, அவருடைய அவதாரம் தான் ஹனுமான், பீமன், மத்வாச்சாரியர் எல்லாருமே. சோ அந்த முக்கிய பிராண வாயு அடுத்தது பிரம்ம பட்டத்திற்கு வரப்போகிற ருதுகனஸ்தர் என்ற தேவர்களுடைய கேட்டகிரியை சேர்ந்த வாயு பகவான். இவர் சாதாரணமா இந்திராதி தேவர்கள்ல வர்ற வாயுனோ பஞ்சபூதங்கள்ல வர்ற வாயுனோ எடுத்துக்கப்படாது. இவர் வந்து முக்கிய பிராண தேவர், அடுத்த பிரம்மாவாக ஆக போகிறவர். இவர் வந்து அந்த காலக்கூட்ட விஷத்தை முழு வீரியத்தோட அப்படியே பொக்கினத்துல வச்சு குடிச்சு அனாயாசமா டைஜஸ்ட் பண்ணிடுவார். அப்போ ருத்ரதேவர் வந்து எனக்கும் அந்த விஷம் வேண்டும்னு கேட்கவே அதுல இருந்த சில துளிகளை மாத்திரம் நல்லா அதை பிழிஞ்சி அதோடைய வீரியத்தை எடுத்து விட்டு ருத்ரதேவருக்கு கொடுக்கிறார். அதை அவர் எடுத்து பருகினதற்கே அவருக்கு வந்து தலை சுற்றல், மயக்கம் அனைத்தும் வந்து விஷம் தொண்டை வரைக்கும் வந்து பார்வதி தேவி வந்து அந்த தொண்டையை பிடித்து விஷத்தை அங்கேயே நிறுத்தி அதற்கு பிறகு அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார். இதெல்லாம் புராணங்கள்ல வர்றது. ஸோ வாயுதேவர் இந்த விஷத்தை குடிச்சு அனாயாசமா டைஜஸ்ட் பண்ணாருங்கிறதுக்கும் கேசி சூக்தம் போன்ற வேதங்கள்ல அப்புறம் புராணங்கள் எல்லாம் பிரமாணம் இருக்கிறது. அதை ஒரு தனி டிஸ்கஷனா வச்சுப்போம். இப்ப இந்த கலிப்பிரவாகம்ங்கிறது அப்போதுல இருந்தே ஆரம்பிச்சிடுது. கலியுகத்துல இதோட தாக்கம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். மற்ற யுகத்துல இல்லைங்கிறது இல்லை. இதற்கு இன்ஸ்ட்ருமெண்டலா அமையறதுக்காக, ஒரு காரணமா அமைவதற்காக கலியுகம் வருவதற்கு முன்னாடி கௌதம மகரிஷிகள் வந்து ஒரு ஆசிரமத்துல இருந்தார். அப்போ ஒரு பஞ்சம் வந்தது. எல்லா ரிஷிகளும் கௌதமர் வந்து தன்னுடைய தப்போ சக்தியினால பயிர்களை விளைவித்து அவர் உணவு அனைவருக்கும் அளித்ததால ரிஷிகள் எல்லாம் வந்து அவரோடவே ஸ்டே பண்ணிட்டு இருந்தார் ஆசிரமத்துல. 12 வருஷம் பஞ்சம் தீர்ற வரைக்கும் அவர்கள் எல்லாருக்கும் உணவு அளித்தார் கௌதம மகரிஷிகள். 12 வருஷம் முடிஞ்சது, எல்லாரும் அவ இடத்துக்கு திரும்ப போகணும். ஆனா கௌதம மகரிஷிகள் அனுமதிக்கல. ஏன்னா அவருக்கு வந்து இந்த ரிஷிகளோட சேர்ந்து இருப்பது பிடித்திருக்கிறது அப்படிங்கிறதுனால அனுமதிக்கல. அப்போ இங்கிருந்து எப்படி செல்வது அப்படின்னு திட்டம் போட்ட ரிஷிகள் அவர்கள் பிரார்த்தனை பண்ணதின் பேரில் கணபதி ஒரு சின்ன கன்றா வர்றார். அந்த நேரத்துல பயிர்களை எல்லாம் மேயும் பொழுது கௌதம மகரிஷிகள் வந்து ஒரு புல்லை எடுத்து அதை விரட்டுறதுக்காக அதன் மேல போடுறாரு, அந்த கன்று மேல, பசுங்கன்று மேல. அந்த பசுங்கன்று மேல அது படக்கூட இல்லை. ஆனா அது ஏதோ மேல பட்ட மாதிரியும் பெரிய காயம் ஏற்பட்ட மாதிரியும் அந்த பசுங்கன்று செத்து போச்சு. இப்போ ரிஷிகள்லாம் என்ன பண்ணா, நீ கோஹத்தி பண்ணிட்ட, பசுவை வதம் பண்ணிட்ட, அதனால உன் ஆசிரமத்துல நாங்க இருக்க முடியாது அப்படின்னு பிளான் போட்டு கிளம்பிட்டான். எல்லாம் நீங்க வந்து ருத்ரதேவரை வந்து
நினைச்சு தபஸ் பண்ணுங்க, கங்கா தண்ணீர் இங்க வந்து இந்த கன்று மேல பட்டாதான் இது எழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆசிரமத்தை விட்டு கிளம்பி விட்டார்கள். அப்ப கௌதம மகரிஷிகள் ருத்ரதேவரை நினைத்து தபஸ் பண்ணி அவர் வந்து அந்த அவர் தலை மேலிருந்து வருகின்ற அந்த கங்கையிலிருந்து ஒரு பகுதியை அந்த இடத்துக்கு கொடுக்குறாரு. அதுதான் பின்னாடி கோதாவரி ஆச்சு. இதற்கு வந்து விருத்த கங்கா அப்படின்னு பெயர் கோதாவரிக்கு. சோ அந்த இடத்துல அந்த கோதாவரி தண்ணீர், கங்கை தண்ணீர் வந்து அந்த கன்று மேல பட்ட பிறகு அந்த கன்று மீண்டும் உயிர் வந்தது, அங்கிருந்து போய்விட்டது. அதற்கப்புறம் ஒரு சாந்த நிலையில இருக்கும் பொழுது கௌதம மகரிஷிகள் இதை நினைச்சு பார்க்கும் பொழுது, இதெல்லாம் ரிஷிகள் அவரை விட்டு செல்வதற்காக தீட்டிய திட்டம், போட்ட பழி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மாதிரி எல்லாம் இந்த பிராமணர்களுடைய புத்தி செயல்பட்டதால கலியுகத்துல இந்த அனைவரும், இந்த பிராமணர்களும் சேர்த்து அனைவரும் எல்லாருடைய புத்தியும் வந்து மங்கி போகட்டும், மந்த புத்தி ஏற்படட்டும்னு அவர் சபித்து விடுகிறார். அப்போ ஆல்ரெடி கலிப்பிரவேசம் இருக்கும் பொழுது, கலியோட பிரவேசமும் அந்த கலியோட ஸ்ப்ரெட்டும் இருக்கும் பொழுது இந்த சாபம் இவர் கொடுத்தது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ் ஆயிடுறது, களி மேல மேல பரவறதுக்கு. அப்போ இது வந்து நடந்து எல்லாருக்கும் மந்த புத்தி வர்றது, அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லை. தேவதைகளுக்கே கூட மகாவிஷ்ணு, லக்ஷ்மி, ருஜுகரஸ்தர்களை தவிர அதற்கு கீழே உள்ள தேவதைகளுக்கெல்லாம் கலி ஆவேசம் அப்படிங்கிறது வரத்தான் செய்கிறது. கருட சேஷ ருத்ரர்கள் தொடங்கி எல்லாருக்குமே அது உண்டு. அப்போ இந்த தொலைந்து போன ஞானம் அதை மீண்டும் இவர்களுக்கு அளிக்க வேண்டும்ங்கிற நோக்கத்தோட ஸ்ரீ மகாவிஷ்ணு வேதவியாச தேவராக, கிருஷ்ண துவைபாயன வியாசராக அவதாரம் செய்து வந்து வேதங்களை விபாகம் செய்து கொடுத்தார். அதுக்கப்புறம் பாகவதம் போன்ற 18 புராணங்களை இயற்றினார், மகாபாரதத்தை இயற்றினார். இதெல்லாம் வந்து நாம பார்க்கிறோம். இது வேதவியாச தேவருடைய அவதார நோக்கம். இவர் வந்து மகாவிஷ்ணுன்னு சொல்றோம் நாம, இவர் வந்து ஒரு மீனவரா யோசிச்சு பாருங்க. சரி, இவரை எதுலையுமே கிளாசிஃபை பண்ண முடியாது. சரி, ஒரு வாதத்திற்காக எடுத்துக்கொள்வோம். வேதவியாச தேவர் யார்? வசிஷ்ட மகரிஷியினுடைய புத்திரர் சக்தி முனிவர். சக்தி முனிவருடைய புத்திரர் பராசர முனிவர். இந்த பராசர முனிவர் தபஸ் பண்ணும்போது மகாவிஷ்ணு இவருக்கு முன்னாடி தோன்றி, உன்னுடைய தபஸை நான் மெச்சினேன், நான் உன்னுடைய மகனாக அவதாரம் செய்ய போகிறேன், சத்தியவதின்னு ஒரு பெண் இருக்கா, அவளை நீ திருமணம் செய்து கொள், நான் உங்களுக்கு அவதாரம் செய்வேன் அவர் வரம் கொடுக்கவே பராசர மகரிஷி, அவர் ஒரு பிராமணன், அவர் திருமணம் செய்து கொள்வதற்காக வருகிறார். சத்தியவதி பார்த்தோம்னா அவள் ஒரு சத்திரிய பெண். உபரிச்சர வசு அப்படின்னு ஒரு மன்னர், வசு அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். அவர் ஆகாயத்திலேயே சுத்தி வந்தார் இந்திரனுடைய வரத்தினால, அதனால உபரிச்சர வசுன்னு பெயர். அந்த உபரிச்சர வசு ஒரு சமயம் காட்டிற்கு வேட்டையாடுவதற்காக செல்லும் பொழுது தன்னோட மனைவி ஞாபகம் வர்றது, அவருக்கு வீரியம் ஸ்கலிதமாறது. அந்த வீரியத்தை வீணாக்க வேண்டாம்னு ஒரு இலை மேல் வைத்து அதை ஒரு பட்சி மூலமா கொடுத்து அனுப்புறார். அந்த நேரத்துல அதை விட ஒரு பெரிய பட்சி வந்து அதனுடன் சண்டை போட்டதால அந்த இலை, அந்த வீரியம் யமுனா நதியில் கீழே விழுந்து விடுகிறது. அந்த இடத்துல வந்து ஒரு மீன் அந்த வீரியத்தை உள்வாங்கிக் கொள்கிறது. அந்த மீன் வந்து பார்த்தா ஒரு அப்சரஸ் பெண். மீனுக்கு வந்து குழந்தை பிறக்குமா அப்படின்பா. பகுத்தறிவாளிகள்ங்கிற பெயர்ல இருக்கிறவா பகுத்தறிவாளிகள் இல்லை, ஆனா தன்னை பகுத்தறிவாளிகள்னு சொல்லிக்கிறவா மீனுக்கு போய் எங்கேயாவது குழந்தை பிறக்குமாயா அப்படின்னு கேட்பா. அந்த மீன் வந்து ஆக்சுவலா ஒரு அப்சரஸ் பெண், பிரம்ம சாபத்தினால் மீனாக இருந்தவள். அவள் அந்த வீரியத்தை உள்ளெடுத்து கொண்டு இரட்டையர்களை பிறக்க செய்கிறாள். அந்த செம்படவர்கள் மீனவர்கள் வந்து அந்த மீனை பிடிக்கிறார் தூண்டில் போட்டு. அந்த நேரத்துல அந்த மீன் கர்ப்பமா இருக்கிறது தெரியறது. அது 2 குழந்தைகளை ஈன்றெடுக்கிறது, ஒன்று ஆண் மற்றொன்று பெண். அப்போ இது வந்து உபரிச்சரவச மகாராஜாவினுடைய குழந்தைகள் தான் தெரிஞ்சின்ற அந்த செம்படவ ராஜா இந்த குழந்தைகளை எடுத்துட்டு போய் உபரிச்சரவஸ் கிட்டையே ஒப்படைக்கும் பொழுது அவருடைய உண்மை தன்மையை மெச்சி, மகனை நான் வச்சுக்கிறேன், மகளை, அவளுக்கு மத்ஸ்யகந்தான்னு பெயர், ஏன்னா மீன் கிட்ட இருந்து வந்ததால அவள் மேல ஒரு மீன் வாசனையை அடித்து கொண்டே இருக்கும், அவள் மத்ஸ்யகந்தான்னு பெயர், அந்த பெண்ணை நீரே வளர்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி அந்த மீனவருக்கே கிஃப்டா கொடுத்துட்டார். ஸோ அந்த கிஃப்ட் இவர் சத்தியவதியோட வளர்ப்பு தந்தை அவர்தான் மீனவராஜா. மற்றபடி அவள் பிறந்தது உபரிச்சர வசு என்ற சத்திரிய ராஜாவிற்கு அவள் பிறந்தாள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ பராசர மகரிஷி வந்து இவளை திருமணம் செய்து கொண்டு இவளை தொட்ட மாத்திரத்தில் அந்த இதெல்லாம் போயிடுறது, அந்த மீன் வாசனை எல்லாம் போய் நல்ல பரிமள சுகந்தம் வீச தொடங்குறது. இப்போ பராசரர் வந்து திருமணம் செய்து கொள்கிறார். உபரிச்சர வசு வந்து தன்னுடைய மகளை கன்னிகா தானம் செய்து கொடுக்கிறான்.
சத்தியவதி கன்னிகையாகவே இருந்தாள். இதற்கு அர்த்தம் என்னன்னா, சாதாரணமா மனித குழந்தைகள் பிறக்கிற மாதிரி பகவானுக்கு வந்து கர்ப்பவாசம் கிடையாது. அவரிடத்தில் வந்து பராசர மகரிஷியோட டிஎன்ஏ எல்லாம் கிடையாது. ஹி இஸ் நாட் அ பயாலஜிக்கல் சைல்டு அப்படிங்கிறத வந்து நாம புரிந்து கொள்ள வேண்டும். பராசரர் வந்து யோக சக்தியினால் பெற்றெடுக்கிறார். பராசரரோட டிஎன்ஏ எல்லாம் இல்லை. அதே மாதிரி பகவானுக்கு சத்தியவதியோட கர்ப்பத்திலையும் எந்த கர்ப்ப வாசமும் கிடையாது. ஒரு நிமித்தத்திற்காக இவர்கள் பெற்றோர்களாக ஆகிறார்கள். அப்போ பகவான் நேர கர்ப்பத்திற்குள்ள வந்து ஸ்ட்ரெயிட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட், அவ்வளவுதான், வித்தின் செகண்ட்ஸ். அங்க வந்து கர்ப்பவாசம்லாம் கிடையாது. அவர் பயாலஜிக்கல் சைல்டு இல்லை. பராசரரோட டிஎன்ஏவும் அவர்கிட்ட இல்லை. அதனாலதான் சத்தியவதி கன்னிகையாவே இருந்தால், பராசரர் திருமணம் செய்து கொண்டாலும் சத்தியவதி கன்னிகையாவே இருந்தால், வேதவியாச தேவர் பிறந்து அவர்களை விட்டு சென்றவுடன் பராசரரும் சத்தியவதியை விட்டு சென்று விடுகிறார். அதன் பின்னாடி அவ வந்து சந்தனுவை மணக்கிறாள் என்று நாம் மகாபாரதத்தில் பார்க்கிறோம். ஏன்னா இதை ஒரு பெரிய விஷயமா பேசுவா, 2 புருஷன் அவளுக்கு 2 புருஷன் அவளுக்குன்னு. இது பின்னாடி பேக்ரவுண்ட்ல என்ன இருக்குங்கிறதையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். வேதவியாச தேவர் மகாவிஷ்ணுவினுடைய அவதாரம் தான், ஒரு சாதாரண மனிதனோ ரிஷியோ அல்ல அப்படிங்கிறதுக்கு அவர் பிறந்து 7 நாள்ல 7 வயசுல குழந்தைகளுக்கு உபநயனம் பண்ணுவா. அவர் பிறந்து 7 நாட்களுக்குள் 7 வயது குழந்தை போல் வளர்ந்து அவர் பராசர மகரிஷி கிட்ட இருந்து உபநயனத்தையும் காயத்ரி உபதேசத்தையும் பண்ணின்றார். பிரம்ம உபதேசம் ஆனது ஒரு பேச்சுக்கு, அவர்தான் உபதேசம் பண்றதுக்காக பிறந்தவர் தான் வியாசர். அவருக்கு யார் உபதேசம் பண்ணணும்? இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து அவதாரம் செய்யும் பொழுது பகவான் இப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அதற்காக அவருக்கும் உபநயனம் நடந்தது. காயத்ரி உபதேசம் எல்லாம் ஆச்சு. 7 நாள்லயே அவர் வந்து கிளம்பிடுறார். அப்பா அம்மாவை விட்டு கிளம்பிடுறார் ஆசிரமத்துல இருந்து. அப்போ அவர் கேட்கும் பொழுது, இந்த மாதிரி 7 நாட்கள்லயே இந்த சந்தோஷம்லாம் எங்களை விட்டு தொலைந்து போய்விடுகிறதே அப்படின்னு கேட்கும் பொழுது, கவலை வேண்டாம், நீங்கள் என்னை பெற்றவர்கள், அதனால நீங்க எப்போ என்ன நினைச்சாலும் நினைச்ச அந்த க்ஷணத்துல நான் வந்து உங்கள் முன் நிற்பேன் அப்படின்னு வரம் கொடுத்து விட்டு வேதவியாச தேவர் செல்கிறார். எங்க போறார் அப்படின்னு பார்த்தா, நேரா மேரு மலையோட உச்சிக்கு சென்று அங்கு பிரம்மாதி தேவதைகளுக்கு உபதேசம் செய்கிறார். வேதங்கள், பிரம்மசூத்திரம், மகாபாரதமே ஆக்சுவலா 60 லட்சம் ஸ்லோகங்கள்ல இருக்கு. இந்த உலகத்திற்கு அவர் அளித்தது 1 லட்சம் ஸ்லோகங்கள் தான். ஏன்னா அவ்வளவுதான் தெரிந்து கொள்வதற்கான யோக்கியத்தை மானிடர்களுக்கு உண்டு என்பதால் 1 லட்சம் ஸ்லோகங்களை மாத்திரம் அளித்திருக்கிறார். மூலராமாயணம் எப்படி 100 கோடி ஸ்லோகமோ அந்த மாதிரி மகாபாரதமும் ஆக்சுவலா 60 லட்சம் ஸ்லோகம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்போ மேரு உச்சிக்கு சென்று பிரம்மாதி தேவதைகளுக்கே உபதேசம் செய்தவர், வேதங்களை விவாகம் செய்து கொடுத்தவர். வேதங்களை அவர் எழுதல, வேதங்கள் அனாதி, ஆல்ரெடி இருக்கிற வேதங்கள் அது ஒன்னா இருந்தது. அதை 4ஆ பிரித்து கொடுத்தார். கலியுகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு மந்த புத்தி இருப்பதால அவர்களுடைய புத்தி அனுசாரமா அதை பிரித்து கொடுத்தார். அந்த வேதங்கள் உபனிஷதுகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக பிரம்மசூத்திரத்தையும் கொடுத்தார். மகாபாரதம் என்ற மிகப்பெரிய இதிகாசம் அவரே சேலஞ்ச் பண்றார். மகாபாரதத்துல இல்லாத ஒரு விஷயத்த நீங்க வெளியே எங்கேயுமே பார்க்க முடியாது, அனைத்தும் உண்டு இந்த மகாபாரதத்துல அப்படின்னு அவரே சொல்றார். அப்பேற்பட்ட தர்மங்களை உள்ளடக்கியது மகாபாரதம். அதற்கு மேல கிருஷ்ண அவதாரமும் லீலைகளும் அதெல்லாம் கேட்கணுமா நம்ம? மகாபாரதம் கொடுத்திருக்கிறார். பாகவதம் போன்ற மகத்தான 18 புராணங்களை கொடுத்திருக்கிறார். இப்படியெல்லாம் கொடுத்தவர் பிராமணனா மீனவனா இந்த கேள்விக்கே இடம் இல்லை. என்ன பகவான நீங்க என்னன்னு சொல்லுவேன்? அவர் வந்து பகவான், அவர் மகாவிஷ்ணு தான் வேதவியாசராக அவதாரம் செய்து மகாபாரதத்தை கொடுத்தார் அப்படிங்கிறத நாம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வாதத்திற்காக அவர் மீனவரா பிராமணனா என்ற வாதத்தில் நாம் ஈடுபட்டோமே ஆனால், அவர் வந்து பராசர மகரிஷி என்ற பிராமணனுக்கும் சத்தியவதி என்ற சத்திரிய பெண்ணுக்கும் அவர்களை தந்தை தாயாக ஏற்று அவதரித்தவர் அப்படிங்கிறதையும் வந்து நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த மாதிரி ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் மேலையும் பிராமணர்கள் மேலையும் இருக்கும் துவேஷத்தின் காரணத்தால் சில பேர் வந்து இத பிராமணர்களை திட்டுவதற்காக ராமாயணம் மகாபாரதத்தையும் சேர்த்து கிரிட்டிசைஸ் பண்ணும் பொழுது, ஏதோ தேவையில்லாம இவாளெல்லாம் போய் திருப்திப்படுத்துற அப்படிங்கிற நினப்புல வரலாற்றை எல்லாம் மாற்றி மாற்றி பேசி ராமாயணம் வேடுவர் கொடுத்தது, மகாபாரதம் மீனவர் கொடுத்தது அப்படின்னு எல்லாம் சொல்லுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். இது வந்து மகத்தானவர்களால் கொடுக்கப்பட்டது. வால்மீகி ராமாயணம்ங்கிறது மகத்தான மகரிஷி சதுர்முக பிரம்மாவை
தரிசித்து ஞானம் அடைந்த வால்மீகி மகரிஷியினால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். மகாபாரதம்ங்கிறது சாட்சாத் மகாவிஷ்ணுவாலேயே கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்வோமாக. இத்துடன் இருக்கட்டும். நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.